Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. நாமக்கல் மாவட்டத்தில் 12 அரசு பேருந்துகளுக்கு முறையாக அனுமதி இல்லை என கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தகுதியில்லாத பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது புதிய தலைமுறை கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு மனோஜ் கண்ணா இணைந்திருக்கிறார். விவரங்கள் மனோஜ் கண்ணா. அதாவது ராதா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பாத்தீங்கன்னா மொத்தமா 64 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதில் 34 தொலைதூர புறநகர் பேருந்துகளாகவும் 34 பேருந்துகள் கிராமப்புற பேருந்துகளாகவும் இயக்கப்பட்டு வருகின்றன. அதில் கிராமப்புற பேருந்துகள் பெரிதும் பழமையான நிலையிலேயே தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது. அந்த சூழ்நிலையில் தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. குமராபாளையத்தில் இருந்து திருச்செங்கோடு சென்று வரக்கூடிய 8ஆம் நம்பர் பேருந்து சங்ககிரி டிப்போவை சேர்ந்த பேருந்து. அதற்கு அதாவது தகுதி சான்று, வட்டார போக்குவரத்து அலுவலனுடைய தகுதி சான்று ஆர்சி என்று சொல்லக்கூடிய ஆர்சி கேன்சல் ஆகப்பட்டதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து நாம் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரித்த போது தெரிய வந்தது என்னவென்றால், திருச்செங்கோட்டில் நகர பேருந்துகளாக இயங்கி வரக்கூடிய, அதாவது புறநகர் பேருந்துகளாக இயங்கி வரக்கூடிய 34 பேருந்துகளில் 12 பேருந்துகளுக்கு ஆர்சி கேன்சல் செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல்கள் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேருந்துகளுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஏனென்றால் அதை அரசு போக்குவரத்து கழகமே தொடர்ந்து அனைத்து பேருந்துகளுக்கும் கட்டி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இன்சூரன்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது விபத்துக்கு உள்ளாகும் பேருந்துகளுக்கு என்ன செய்வார்கள் என்ற கேள்விகளை சமூக ஆர்வலர்கள் எழுப்பி வந்த நிலையில் அது தொடர்பாக விசாரித்த போது 12 பேருந்துகள் அதாவது திருச்செங்கோட்டில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராதா, தகுதியில்லாத பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது புதிய தலைமுறை கள ஆய்வில் அம்பலமாகி இருக்கிறது. தகுதியில்லாத பேருந்துகள் இயக்கப்படுவது தொடர்பாக திருச்செங்கோடு வட்டார போக்குவரத்து அலுவலர் விளக்கமளித்திருக்கிறார். அந்த விளக்கம் தொடர்பான விவரங்கள் இருக்கா? அதாவது இது தொடர்பாக நாம் திருச்செங்கோடு போக்குவரத்து, அதாவது வட்டார போக்கு அவர் என்ன கூறினார் என்றால், இதாவது அரசு தமிழகம் முழுவதும் உள்ள ஆர்சி கேன்சல் செய்யப்பட்ட பேருந்துகள் என்று தற்போது இருக்கக்கூடிய பல பேருந்துகள் இருப்பதாகவும், அதில் செப்டம்பர் 30 வரை கால நீட்டிப்பு அவகாசம் கொடுத்திருப்பதாகவும், செப்டம்பர் 30க்கு பிறகுதான் இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது இப்போது ஆர்சி கேன்சல் என்று நமக்கு தெரிய வரும் பேருந்துகள், அதாவது ஃபிட்னஸ் இல்லாத பேருந்துகள் இன்னும் 30ஆம் தேதி வரை இயங்குவதற்கான அனுமதி தமிழக அரசு வழங்கி இருக்கிறதா திருச்செங்கோடு வட்டார போக்குவரத்து அலுவலர் நமக்கு தெரிவிச்சிருக்காரு. ராதா, நாமக்கல் மாவட்டத்தில் 12 அரசு பேருந்துகளுக்கு முறையாக அனுமதி இல்லை என்று புதிய தலைமுறை கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தகுதியில்லா பேருந்துகளை செப்டம்பர் 30 வரை இயக்க அரசு கால நீட்டிப்பு விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக நம்முடன் பேசுவதற்காக அதிமுக செயலாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். கமலக்கண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். தமிழ்நாடு முழுவதும் தகுதியில்லாத பேருந்துகளை செப்டம்பர் 30 வரை இயக்க அரசு கால நீட்டிப்பு விடுத்திருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன இதுல? மேடம், நாங்க அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பா இதை வன்மையா கண்டிக்கிறோம் மேடம். ஏன்னா இது பொதுமக்களுடைய உயிரோட சம்பந்தப்பட்டது. ஒரு அரசே தகுதி சான்று முடிஞ்சது, எஃப்சி முடிஞ்ச வண்டிகளை உயர்த்தலாம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இன்னைக்கு பொதுமக்கள் ஓட்டுற வண்டியை நம்ம அங்கங்க பிடிச்சி ஃபைன் பண்றாங்க, வண்டிகளை நிறுத்துறாங்க. அந்த லாரி, வேன் இதெல்லாம் ஏன்னா விபத்து ஏற்பட்டுரும் அப்படின்றதுனாலதான் அந்த எஃப்சின்ற ஒரு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கணுன்றது முறை. இப்போ அரசே இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓட்டிக்கலாம், 10 நாளைக்கு ஓட்டிக்கலாம்னு சொன்னா அப்ப அந்த வண்டிகளுடைய கண்டிஷன் எவ்வளவு இதுவா இருக்கும்? நாளைக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டா அதனுடைய பாதிப்பு யாருக்கு வரும்? எந்த ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆகி வழி நின்னாலும் கூட அதுக்கு ஓட்டுநர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. இது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த வண்டிகளை உடனடியாக எஃப்சி பண்ண வேண்டியதானே? இப்போ போன 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கண்ட்ராக்டர் சீட்ல இருந்து அப்படி சீட்டோட கீழே விழுந்தாரு, உங்களுக்கு தெரியும். உடனே அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இதை வாகனங்கள் எல்லாம் எவ்வளவு வண்டி பழுதடைஞ்சு இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி செக்ரட்டரி கேட்டாங்க. 48 மணி நேரத்துல 30% வண்டி தமிழ்நாடு பூரா பழுதா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது கிட்டத்தட்ட 22,000 பேருந்துல ஒரு 6,500 பேருந்து பழுதடைஞ்சு இருக்குதுன்ற தகவலை அவங்களுக்கு சொன்னாங்க. அதை 48 மணி நேரத்துல சரி பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா 48 மணி நேரத்துல எந்த வண்டியும் சரி பண்ணல. சரி பண்ணதா பேப்பர்ல தான் எழுதப்பட்டது வழிய, எழுதி கொடுக்கப்பட்டது வழிய வண்டிகள் சரி பண்ணப்படவில்லை. இந்த லட்சத்துல இதுக்கு மேல மேலும் இந்த விபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில எஃப்சி முடிஞ்ச வண்டிகளை ஓட்ட சொல்றது மிகவும் கண்டிக்கத்தக்கது.
அரசு உடனே இதுல தலையிட்டு நிர்வாகத்துக்கு எடுத்து சொல்லி இந்த வாகனங்களை நிறுத்தி இதை வந்து உடனடியாக எஃப்சி வேலையை பார்த்து அந்த வண்டிகளை ஓட்டின மொழியா இருக்கிற கண்டிஷன்ல வண்டிகளை ஓட்டுறது தவறு மேடம். சார், இதுல அரசு தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன தீர்வு? ஏன்னா பேருந்துகள் குறைக்கப்பட்டால் பயணிகளும் அவஸ்தைக்குள்ளாவாங்க இல்லையா? மேடம் 3 ஆண்டு காலமாக நாங்க பேருந்து வாங்குறோம், 5000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், பேருந்து புதுசு வாங்குறோம்னு சொல்லிட்டு இப்ப கடந்த 24ஆம் தேதிக்கு முன்ன ஒரு இது கொடுத்திருந்தாங்க, அறிக்கை கொடுத்தாங்க. அதுல வந்து 791 பேருந்து ராஜஸ்தான் மாநிலத்துல பாடி கட்டுறதா வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகளாக பேருந்துகள் வாங்கப்படவில்லை. இந்த நேரம் வாங்கி இருந்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5000 வண்டிக்கு மேல வாங்கி இருக்கணும். பேருந்துகளை புதுசா தருவிக்காம இருக்கிற வண்டியை சரி பண்ணாம ஓட்டினாக்கா அது ரோட்ல ஓட்டி பப்ளிக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டா அது பொதுமக்கள் உயிரோட விளையாடக்கூடிய சமயம் இல்லையா, விஷயம் இல்லைங்களா? அதை தவிர்க்கணும்ல இந்த அரசாங்கம். அதனால உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு புதிய பேருந்துகள் வாங்குவதை துரிதப்படுத்தணும். இருக்கிற வண்டி அதாவது பக்தனுக்கு போறதுக்கு பாதுகாப்பா போகணும் வண்டி. இதுல போய் உயிருக்கு ஆபத்து, உடமைக்கு ஆபத்து ஏற்படுதுன்னா அதுக்கு அந்த வண்டி ஓட்டி என்ன பிரயோஜனம்? அரசு தான் அதை உடனடியாக நிறுத்தி அந்த வண்டிகளை உடனே எஃப்சி பண்ண சொல்லி வண்டியை ரெடி பண்ண சொல்லணும் இல்லைங்களா? அந்த எஃப்சி இல்லாத வண்டி ஓட்டுறதுக்கு 2-3 காரணம் மேடம். ஒண்ணு, பேர் பார்ட்ஸ் எல்லாம் இல்ல, உதிரி பாகங்கள் தட்டுப்பாடு. அதை சரி பண்றதுக்கு மெக்கானிக் இல்ல. எல்லா டெப்போலயும் வந்து மெக்கானிக்கல் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. அவங்களையும் ஆள் எடுக்கல. புதுசா இந்த 3 ஆண்டுகளா யாரையும் எடுக்கல. அது வந்து எடுத்திருக்கணும். அப்பதான் அவங்க சரி பண்ணி தர முடியும் வண்டியை. அதுக்கு இல்லாம ஆர்டிஓ பற்றாக்குறை, தமிழ்நாடு பூரா ஆர்டிஓக்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது, பிரேக் இன்ஸ்பெக்டர், ஆர்டிஓ. இதையெல்லாம் அரசு வந்து சரி பண்ணணும். போக்குவரத்து துறை வந்து பொதுமக்களுடைய துறை. இந்த துறையை வந்து சரியான முறையில, செம்மையான முறையில அரசு வந்து சீர்தூக்கி சரி பண்ணணும் மேடம். உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கமலகன். Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.